ஐயோ ஓடுறா ஐயோ ஐயோ. ஹாய் கைஸ், நம்ம என்னோட பண்ணிங்கன்னா ஸ்லெண்டர்னா த செல்லர் தான். அதுவும் 2 ஒன்று அண்ணனுங்க ஒன்று அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே வாங்க போகலாம். ப்ளே எப்போ யாரையாவது ஓகே சரி ஓகே வாங்க உள்ளே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. ஓகே ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ண மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கா ஃப்ளாஷ் லைட் ஆஃப்லேயே நாங்கள் என்னடா பண்ண போகிறோம்? கண்ட்ரோல் செட்டிங் எவ்வளோ அதிகமாக இருக்குப்பா. ஓகே இது கரெக்டாக இருக்கும். ஓகே இதாக வச்சுட்டா என்னடா? ஓகே அது என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். என்னாச்சு? ஓகே ஸோ வாங்க போகலாம். இங்கே என்ன தோறு? ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றாலும் இருக்கிற அதனால தான் மூடுற மாதிரியே ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒதுக்க செக் பண்ணிட்டு போகாதீங்க. அப்படியே கதவுக்கு பின்னாடி ஒன்று இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே நம்ம ஓகே இதில் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேரையும் சமாளித்து எப்படியாச்சும் இதை எடுக்கணும். அதான் ஒரு பெரிய டாஸ்கே. என்ன பண்ண போகிறானோ சரி மேப்பில் பார்ப்போம். ஓகே என்ட்ரன்ஸ் எக்ஸிட். ஓகே எக்ஸிட் எங்கே இருக்குன்னு அவங்களே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லது தான். நம்மளுக்கு ஒரு அவசரத்தில் எங்கடா போகுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருப்போம். அடா ஓச்சி யார் யார் உங்களெல்லாம் யாரா வர சொல்கிற? சை ஒன்று ஆனால் போ இந்த மாதிரி எடுக்கணும். டைட்டாக போயிட்டுன்னு சைடில் இருந்துக்கோங்க. நான் தெரியாமல் அடி வாங்கிட்டேன். நீங்கள் ஸ்டைலில் இப்படி ஓடி போங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி போனால் தான் அடி வாங்க முடியாது. நான் தெரியாமல் அடி வாங்கிட்டேன். நான் வந்து திரும்ப வந்து ஹெல்த் ஏறிடும். இல்லை ஹெல்த்துன்னே ஒன்று கிடையாது. தூரத்தினால க்ளோஸ் ஆகும். சரி ஓகே இது வரைக்கும் யாருமே இல்லை. ஸ்லெண்டர்னாவும் ஏஞ்சல்னாவும் இருக்கான் அங்கே. ஓகே ஒன்றுமே இல்லை. ஓகே எல்லா ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதுக்கடா என்னென்னமோ ரூம் வச்சுருக்காங்க. ஆமாம் நிறைய ரூம் அப்படி வச்சாதான் நம்மளை கொலாப்ஸ் பண்ணுற கீசர் வச்சாதான் வச்சுருக்காங்க போல். சைல்டோட யாராங்களாம் போண்டா எப்போதும். ஓகே ஓப்பன் தி டோர். லைப்ரரி. ஓகே இந்த லைப்ரரி தான். ஆனால் ஒரு புக்குமே இல்லையே. ஒரே ஒரு புக். சரி எட்ரா எடுத்தாச்சு. ஓகே ஓகே இங்கே ஒரு டோர் போச்சு. டோர்ன்ற மாதிரி இங்கே யாரா ஒன்றெல்லாம் லைட்டாக ஒன்று சொல்கிறேன். சரி ஓகே இங்கே ஓகே எடுத்துப்போம். ஓகே லைப்ரரியுமே இருக்கு. ஆனால் ஒரு ஆன் பண்ணி தொலையாண்டா. ஏன்டா என்ன பாடாக படுக்கிற எங்கப்பா ஏன்பா இதுக்கு பாடாக படுத்துறேன். ஓகே இது வரைக்கும் யாரும் வரலை. வராட்டி நல்லது தான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு. அடப்பாய் சொல்லி வாங்க யாரும் 2 வழி போகுது. ஓகே பொடி போகும். குட்டி குஸ்கா வந்துடாதடா. குட்டி குஸ்கா தரல. இதோ ஒரு மாதிரி படுத்துட்டு வருவாங்க வயசா அவங்க. அப்பா எப்படி அங்கே எங்கேன்னு கொலாப்ஸ் பண்ணிட்டேன். அவங்களும் எங்கே போவான்னு தெரியாமல் முடிச்சிருக்கா. நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் எங்கேன்னு போய்ட்டு ஆடுவோம். வா ஆனால் நிறைய வச்சுருக்கீங்களா? ப்ளீஸ் நான் அப்பப்போ மறந்து போயிடுறேன். நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் அடிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி போகிறோம். இது இந்த ரூமில் ஒன்றாச்சும் வச்சுருக்காங்களா? இது சைல்டோட ரூம் தான். அவனா குழந்தையடா கடிக்க வைக்கிங்க. கேட்டு கொடுத்தாங்க. ஐயோ
மேடம், ஒன்றும் பண்ணாதீங்க. ஐயோ, ஓகே, ஒரு புக்கு ஒரு கீ. ஓகே, 2 எப்படி எடுத்தாச்சு? இன்னும் 6 வேணும். 6 எடுத்தோன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடும். ஓகே, அதுக்கு சரிபடியே போகணும். எப்போ யாரு சாமி, இது தப்பிச்சு வந்தாலே பொறுக்காது போல. யாரும் இல்லை. எப்படியோ வந்தாச்சு. இது என்ன பார்த்து தப்பு? என்னடா இப்படி சைடில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? குளிக்க முடியுமாடா? ஸ்லெண்டர்னாவால் மட்டும்தான் அதில் குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லெண்டர்னாவால் தெளி போட்டா முடியும். அப்படி சைடில் மாட்டிக்கலாம். ஐயே, இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டேன். இங்கேயும் வந்திருக்கோம் நம்ம. இதுலடி போனோமான்னு டவுட். ஸோ இங்கடி போகணும். இங்கே என்னடா இன்னொரு ஒரு லைப்ரரி. ஆனால் எங்கே போனாலும் லைப்ரரியாக இருக்குது. ஆனால் ஒரு புக்கும் இல்லை. ஏதோ 1-2 புக்கு மட்டும் தான் இருக்குது. அப்புறம் இது கூட இந்த மாதிரி கட்டுக்கட்டாக புக்கு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வைக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பாத்திரம் மாதிரி போட. what is in the okay இந்த இடத்துல ரெடி வந்துருக்கோம்ல. இப்போ நம்ம போகிற இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ என்ன அதை நோக்கி போனீங்கன்னா கேட்டிங்கன்னா வந்து சும்மா போவோம். அப்படி போயிட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக போனோங்கன்னா நேராக ஒரு ரூம் வருது. ஓகே இந்த வழிக்கு நம்ம வந்ததே இல்லை நினைக்கிறேன். போட ஆமாம் கைஸ், ஒரு புக் இருந்துருக்கு அப்படின்னா இந்த வழிக்கு நம்ம வந்ததே இல்லை. ஓகே, சரோட போகணும். ஓகே, இங்கே டோர் இருக்குன்னே தெரில. டோர் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த டோர் தான். ஓகே, இந்த ரூமில் என்ன இதை மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இந்த ரூமில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல்? ஏதோ ஒரே ஒரு கீ கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன தனியாக பற்றியில் கைஸ்? இந்த தனியாக ரூம் இருக்குது. எவ்வளோ இல்லை கைஸ், தனியாக இல்லை, பக்கத்தில் என்னமோ பெருசாக இருக்குது பாருங்கள் கைஸ். நான் பக்கத்து ரூமில் அப்படி என்ன தான் இருக்குன்னு அட லைப்ரரி. எங்கே பார்த்தாலும் லைப்ரரி லைப்ரரி லைப்ரரி. ஆனால் ஒரு புக்ஸ் கூட இருக்காது. இப்படி துரத்துனா நான் எப்படி பொருள்ஸ்லாம் எடுப்பேன்? பொருள்ன்ற மாதிரி புக்கு இப்படிலாம் துரத்தக்கூடாது. இது கெட்ட பழக்கம். நம்மளே உங்களுக்கு தான் சொல்லுவோம். உங்களை ஓகே, இதுலோடி போகணுமா அங்கோடி போகணும்? சரி, சைடிலோடி போவோமா? சரி, ஓகே, சைடில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. பின்னாடி ஒரு வழி போகும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதோட போய் ஓகே, என்னடா இது? ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் ரூம்.
ஓகே, இந்த ரூமுக்கு நம்ம வந்துருக்கோம். யாரு 5 புக்கு நடந்துருவாங்க. இன்னும் வந்து 6, 7, 8 3 புக்ஸ் தாங்க எடுத்துட்டா நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அந்த 3 பேரும் எடுக்கூட வரைக்கிறாங்களே. ஆனால் சைல்டாக தான் காணும். அவனா அந்த கேமில் இருக்கான், ஆனால் ஆளக்கான். ஒன் கீஸ் யூஸ்ட். ஓகே, என்னடா ஒன்றும் முடிகிறதில்ல கேஸ். இப்போல்லாம் கீழே நீங்கள் யூஸ் பண்ணி வேஸ்ட்டு தான் போல. என்னடா இது திறந்துருக்கு ஆல்ரெடி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சல் எல்லாத்தையும் சைல்டாக திறந்து வச்சுருக்காங்க. அந்த கபோர்டை எதுவும் திறக்கவே இல்லை. அது ஒரு கீ வராது. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடா. எனக்கு பண்ணுற அலப்புற பார்த்தா முடியலடா. அப்போ முடிங்கடா கதவை. ஹார்ட் அட்டாக்கே வர வச்சுட்டாங்கடா. சை. ஐயே ஐயே ஒன்றும் இல்லை. அடப்பா எனக்கு யூஸ் பண்ணிட்டீங்களா? அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுங்கடா. ஒன்றுமே கொடுக்குறதில்ல கைஸ். கடுப்பாக இங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா. சைட்டாக போனால் வரேன். போ. ஓஹோ, என்ன அது? இந்த ரூமில் வந்து ஸ்பெஷலாக இப்படி வச்சுருக்காங்க. ஏதாவது வச்சுருப்பாங்களோ? வச்ச மாதிரியே ஒரு கீ வச்சுருக்காங்க பாருங்களேன். அதாவது எங்கெல்லாம் ஜம்ப்ஸ்கேர் வச்சுருக்காங்களோ அங்கே வந்து 90% சான்ஸ் இருக்குது ஏதாவது பொருள் இருக்குது. சில நேரம் பொருள் இருக்கலாம். அதுக்கு இந்த பொருள் ஏதாவது ஜம்ப்ஸ்கேரை பற்றி இது பொருள் இல்லடா நீ ஏமாத்துக்காரன்னு தான் சொல்லக்கூடாது. 90% தான் சொல்லியிருக்கேன். நிறைய வாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய வாட்டி நடக்கும். சில நேரம் நடக்காமல் நடக்காது. எனக்கு நிறைய வாட்டி ஜம்ப்ஸ்கேர் வந்த இடத்துல தான் எனக்கு நிறைய வாட்டி ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். என்னடா ஃபஸ்ட்டு 5 புக்கு ஈஸியாக எடுத்துட்டேன். இனிமேல் தான் கஷ்டமாயிட்டே இருப்போது. டே என்னடா இப்படி கஷ்டமாக போகக்கூடாதுடா. இன்னும் ஒரு புக்கு கூட தரலையடா. இன்னும் 3 புக்கு தேவைப்படுது. இது எங்கிட்ட தர போகிறாங்களோ? அட சொல்லி வேணுங்களா ஆறு. ரொம்ப நன்றிடா. அதே மாதிரி இன்னும் 2 புக்கு தாண்டா கொடுத்துட்டிங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். இன்னும் இந்த இடப்பக்கம் தலை வச்சு கூட பழக மாட்டேன்டா. ஐயோ எங்க வேறு. ஓகே கைஸ். ஓகே இப்போ என்ன பண்ணீங்க? இவன் நான் சொன்ன கற்றுங்க. குட்டுக்குஸ்கா வந்துட்டான். இன்னமும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து அப்படியே போயிடுவேன் பயங்கரமாக. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணிப்போம். அப்போனா வந்து துரத்த மாட்டாங்க. ஏன்னா ஆளை காணுமேடான்னு பார்ப்பாங்க. ஓகே கைஸ், அடுத்து எங்கள் ஒரு ரூம்குள்ளே போவோம். ஓகே கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் போட்டு ஓகே கைஸ், இங்கே இன்னும் ஒரே ஒரு மட்டும் ஓப்பனில் இல்லை. ஓகே ஒன்றுமே இல்லை. ஓகே கைஸ், அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் 2 புக்கு தான் கொடுத்துட்டிங்கன்னா சந்தோஷமாக 40க்கு போயிடுவேன்டா. துண்டை காணும் துணியை காணும் சொல்லிட்டு போயிடுவேன். எங்கடா இருக்கேன்னா இப்போ ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணுறதுன்னா தெரில. எங்கே போய் இருக்கணும் ஒன்றும் புரியலை. ஓகே சரி அப்படியே
அடிப்போம். யார் என்ன கேட்க போகிறாங்க? காசா பணமா? ஐயா யாராவது ஒன்றும் இல்லை சார், கண் கடிங்க. ஓகே 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 கைஸ். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு புக்கு தான்டா. அதே ஒழுங்காக கொடுத்து தொலைஞ்சிருங்கடா. இந்த அழுத்து விட்டோம் கொடுத்து தொலைங்களேன்டா. ஏன்டா இப்படி கொடுத்து பாடாக படுத்துறீங்க? நானும் உட்காந்து எவ்வளோ நேரம் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பண்ணுற ஐயோ முடியலடா சாமி. இதில் புது வழியாக இருக்குது. ஓகே 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 கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே ஓகே ஓகே கைஸ். நான் ரொம்ப திடீர்னு துறடினா எனக்கு பக்குன்னு அடிச்சு போச்சு. யாரா நான் இங்கே வந்துட்டேன். இப்போ ஓகே ஓகே ஏன்டா இப்படி பாப்பா முடியலடா சாமி. இன்னும் எங்கிட்ட போய்டா தேடுவேன். நிறைய ரூமுக்கு போயிட்டேங்க. ஆனால் இன்னும் 3 கீ கையில் இருக்குது. எந்த தூரம் தான் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. எங்கே போனாலும் திடீர்னு கீயை கொடுத்து ஏமாற்றிடுவாங்களோ ஒன்றுமே இல்லாமல் சொல்லிட்டு பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஓகே இந்த எடுப்போம். ஓகே நேரம் மனம் ரூம் வருது. அங்கே போயாச்சா? எல்லாம் போன ரூமாகவே இருக்குது. ஓகே கைஸ், இந்த ரூமுக்கு நான் போன மாதிரியே இல்லை. ஓகே லைட்டாக போடுறேன். ஓகே ஜஸ்ட் லைட்டாக போகணும். போயிட்டே இருப்போம். சைடில் ஒரு இடம் வருது. எஸ் இதான். ஆனால் நேராக போனால் இன்னொரு டோர் வரும். அப்புறம் அதே இடத்துல இன்னொரு ஒரு இடம் திரும்ப வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே செக் பண்ணலை. அடப்பாய் என்னடா இது ஒன்றுமே இல்லையடா. இங்கே இப்படி ஓகே கேஸ் இப்படி வந்தாச்சு. அடுத்தது கரெக்டான ரோட். ஓகே இதெல்லாம் போயிட்டேன்னா நினைக்கிறேன் கைஸ். ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த இடத்துக்கு போகவே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா எல்லா தூரம் மூடி தான் இருக்குது. இந்த ஒரு லேப்டாப் சொன்னே வாய்மில்ல. ஐயோ இந்த டோர் என்னடா உடஞ்சா கிடக்குது. நானும் நேரம் 1 டோர் மட்டும் ஓப்பன் இருக்க மாட்டேன். இந்த டோரும் ஓப்பனில் தான் இருக்கு. பாப்பா முடியலடா சாமி. ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டாக போனேன்னா ஒரு ரூம் வருது. இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே ஏங்க முன்னாடி ரொம்ப பெருசாக ரூம் போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம போயாச்சு. ஸோ இந்த இடத்துக்குள்ள போனோம்னா ஸ்ட்ரைட்டாக போனால் ஓகே உங்கள் பேஜ் போல. ஓகே இங்கே இதில் போடு ஒரே ஒரு புக் வந்துட்டிங்கன்னா நான் எஸ்கேப் பேர் வந்தா. அதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன்தா. எத்தனை கோடி ஆனாலும் தாங்க நான் போக மாட்டேன் இந்த இடத்துல. நான் திரும்பி பாப்பா ஐயே இங்கே ஒரு இது இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறேன். அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை செக் பண்ண மாதிரியே இல்லை. செக் பண்ண கைஸ் இந்த இடத்துக்கு வரல. ஆனால் யாரோ திறந்து வச்சுருக்காங்க. யாருன்னு தெரியல. இன்னும் என்னென்ன ரூம்க்கெலாம் போகலன்னு தான் தெரியல. ரொம்ப குழம்புது கைஸ். ஸோ
சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக வெயிட் பண்ணி சைடில் ஐயோ ஓகே இங்கே போகணும். அதுக்கு அந்த நாங்கள் கூட தெரியலையே. நேராக பார்த்தா என்ட்ரன்ஸ் இருக்கு. ஏ சைடில் நிறைய பார்த்தெல்லாம் போகுது. இங்கே போய் பார்த்தா இங்கே போவே இல்லை. டே புக்கை கொடுக்குறா. டே கொடுங்கடா கொஞ்சம் புக்கை வந்து நன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக போயிடுவேன்டா. ஏ இந்த சைடில் இன்னும் ஒரு டோர் இருக்குது. இங்கேயும் மட்டும் சேர்ந்து கீஸ் யூஸாக லாக்காய் ஆனால் கீ பிடிங்கிட்டீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை நடப்பாய். சரி என்னம்மா விடுங்க, என்ன பண்ணுறது. இந்த டோர் திறந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த டோர் இது ஓகே. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லையா? இது இன்னும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை கைஸ். எங்கடா போய் தாடுவேன் நானும் இங்கேயும் தாடி பார்த்துருங்க கைஸ். கொடுக்குற மாதிரியே தெரில. எங்கே போய் பார்த்தாலும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி எங்கிட்ட போய் தாடுவானோ தெரில. இது எங்கடா வச்சுருங்க கொடுத்துருங்கடா கொஞ்சம் ப்ளீஸா. ப்ளீஸ் கொடுத்தீங்கன்னா வேலை நான் ஓடி போயிடும்ல. ஓடி போயிட்டானா அப்புறம் உங்களோட பிரச்சனை இல்லைன்னு பிரச்சனைன்ற மாதிரி என்னமோ சொல்கிறேன். எங்கிட்டு போகிறது வந்து போயாச்சு. அப்புறம் இந்த ரூமில் போயாச்சு. எல்லா ரூமுமே போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். எல்லா ரூமுமே போகல கன்ஃபார்ம். ஆனால் இந்த ரூம் போயாச்சு, இந்த ரூம் போயாச்சு. இங்கிட்டு இருக்கோம். எங்கேயோ தடை வந்துட்டு இருக்குது. ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. சரி எங்கிட்ட போய் தடுறது. எனக்கு ஒரு டவுட். ஓகே கைஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸு ஸ்ட்ரைட்டாக போகும். ஸ்ட்ரைட்டாக இல்லைங்கல்ல ஓகே. மழை 2 பார்த்த போது ஓகே. இங்கே இந்த இடத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் போயிருக்குன்னா ஃபுல்லாக போனோம்னா இல்லையா இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் ஒரே ஒரு கீ இருக்குது. அந்த மாதிரி ரூம் இருக்குல்ல எனக்கு தெரியாது. சைலையும் பார்த்த போது தான் கைஸ் இந்த ரூம்லாம் செக் பண்ணி வச்சிடும். எதுக்கோ இன்னொரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது கிடச்சிச்சு. அது அப்பப்பா ஏதோ பாட்ஸ் தான் நின்று மைண்ட்ஸ். அது எங்கே போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்புது கைஸ். எங்கே போய் பார்த்தாலும் அந்த போய் செக் பண்ண இடமாவே இருக்குது. ரொம்ப கடுப்பு. இந்த உங்களை போல அபிம்பு செக்கா என்ன செக் பண்ண ரூமா இருக்கு. என்னடா இது. ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்னும் இருக்குது. என்னடா இது இப்படி படுத்து வச்சுருக்கீங்க. அடக்கம் போங்கடா அங்கன்னு கடுப்பாது கைஸ். ஐயோ இந்த ஸ்லெண்டர்னா கேம் போட்டாலே எனக்கு ஒரு கடுப்பு வருது. என்னன்னா நான் மாதிரி புக்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. கலெக்ட் பண்ணி முடிச்சிடலாம் தான். ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது கைஸ். அதனால் முடியலை.
என்னாலே முடியல. நான் எவ்வளோ நேரம் தான் பொறுத்திருந்து எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது நானும். பாருங்க, அநியாயம் பண்ணுறாங்க. அப்பா 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 ஸ்க்ரீன் என்னடா இது? ஓகே ஓகே ரொம்ப கடுப்பாது. முடியல சாமி. எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க. இங்கே போயிட்டாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்தையும் திரும்ப செக் பண்ணணும். முடியலடா சாமி. திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாங்க. திரும்ப பார்க்க வைக்கிறாங்க. இன்னும் சவுண்ட் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ரூம்குள்ளே போகல. ஐயோ, அது போன மாதிரியே இருக்கு. பாப்பா, எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எல்லா ரூமையும் திரும்ப செக் பண்ண. ஆல்ரெடி செக் பண்ணுறதுக்கே போதும் நான் போச்சுடா. திரும்பவும் செக் பண்ணணும் முடியாதுண்ணா. நானும் எவ்வளோ நேரம் தான் தேடி பார்ப்பேன். சொல்லுங்க. ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பல்லு வளர்க்க ரொம்ப நாடு. ஓகே, முடியல, என்னால் முடியல கைஸ். ஓகே கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேடுறக்குள்ள எனக்கு போதும் இப்போ ஆச்சு. சரியான ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். எனக்கு நடந்தா இப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து என்னடா எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஒரே ஒரு கீ இருக்கு. அடைச்சி எப்படா பார்க்குறதே? அதெல்லாம் யாரா பார்க்க சொன்னாங்க? நான் யாராவது பார்க்க சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. இல்லை தானே முடிச்சிருக்காங்க. இல்லை சொல்லி உடஞ்சி கிடக்குது. ஆத்தி ஓ ஆடப்பட தூரக்கணும். ஓ இப்பெல்லாம் வர இருக்கு. இப்போ தான்டா எனக்கே புரியுது சில தூரில் ஏன் இப்படி சாஞ்சி கிடக்குதுன்னு. இப்போ தான் எனக்கே புரியுது. முடியல, என் ஒவ்வொருத்தையும் மேப் எடுத்து பார்த்துக்கிட்டு திரும்ப முடியல கேஸ். இருந்தாலும் முடியல, ரொம்ப கடுப்பேத்துறாங்க கேஸ். பாருங்க கேஸ், திரும்ப அதே ரூம்க்கு வர வைக்கிறாங்க. ஓகே, நல்லா செக் பண்ணிப்போம். ஓகே கேஸ், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை கைஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒன்று கொடுத்து தொலைய மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் உட்காந்தாலும் இருப்பேன். முடியும் பார்த்துட்டு இருக்கேன். முடியாத மாதிரியே தெரிலடா. இதுக்கு ஒரு எண்டு இல்லையாடா? டே கடுப்பேத்தாதீங்கடா, ஒழுங்காக கொடுத்துட்டு போங்கடா. டே ஏன்டா இப்படி படுத்துறீங்க? சி, இப்படி தான் பண்ணுறாங்க. சரி, நேராக போனால் முட்டி சென்று இப்போ புக் போங்கடா. ஓகே, என்ட்ரன்ஸ் இருக்கும். டீப் இது ஸ்ட்ரைட்டாக போனோம், வந்துடும். ஓகே எப்படியோ முடிக்க போகிறோம் கைஸ். இப்போ நம்ம எஸ்கேப் ஆயிட்டானா கேம் முடிஞ்சிச்சு. யோ புக்
ஏய் இப்படி கரெக்டான இடத்துல வராங்க பாருங்க guys. நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் தெரிஞ்சோடனே வெறியில் ஓடி வராங்க. சரி ஓகே கரெக்டான ரூட்டில் வராங்க. ஹை கிளவி வா வா வந்தனா உனக்கு தாத்தா போட்டு போயிடுவேன். சரி என்னம்மா வா வா வர்ற மாதிரி இதெல்லாம் நம்ம இஷ்டம் பண்ணோம். பாய் பாய் சப்ஸ்கிரைப் பாய் கைப்புல எப்படி ஓகே. ஓ இதான் வந்த வழி போல கைஸ். ஓகே மேலே போவோம். என்னடா லாக் பண்ணி விட்டீங்க. ஓடோ போய் கைஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர்னா அதான் செல்லு இருந்துச்சு. அப்படின்னா நம்ம வெளியே போக முடியாது. இதுவும் திடீர் லாக் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? திரும்ப போய் உள்ளே போயிட்டு உள்ள ஸ்லெண்டர்னா அதான் செல்லார் 3 ஏதாவது வரும் இருந்தாலும் இருக்கலாம். சரி கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ் பாய் பாய் பாய்.